நேற்று சொன்னார் சித்தா இல்லை சித்தாவோட பாதிப்பு எவ்வளோன்னா சொன்னார் வந்து கதை சொன்னார் ஃபுல்லாக சொன்னார் எல்லாம் சொல்லி ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னால் ஓகே. ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை புரியாமல் எனக்கு நம்ம நரேஷன் பற்றி சொன்னீங்க. நரேஷனா ஃபர்ஸ்ட் அது பற்றி பேசணுமா சார்? ஒன்றும் இல்லை சார், இது கேட்டு நான் நெட்டி இருக்கிறது. ஓகே, அவரு நான் நம்பரு அருண்குமார் சாரோட நம்பரை நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவரை விളിக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த டைம்ல ஷிபு சார் HR ஃபிலிம்ஸில் வந்து உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணுமா, விக்ரம் சார் வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். விக்ரம் சார் படம் ஓகே, யார் டைரக்டர் வந்து அருண் சாரா சார், நான் விളിக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, கதை கேட்கணுமா, ஓகே வர சொல்லு. அனுங்க நான் கதை பண்ண வந்து என்னவோ அவர் பேசிட்டு இருக்கேன். ஆனா ஓகே சொல்லிட்டாரா, இது நல்லா இருக்கு சார், நல்லா பேசிட்டு இருக்குன்னா ஓகே 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 சார், ஓகே சார் எனக்கு இந்த கேரக்டர் நான் ஓகேவா, ஓகே சார் சார் வில் டூ இட் சார். எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே புரியல, ஒரு வார்த்தை புரியல. அப்ப அதுக்கப்புறம் அல்ல சார், அதுக்கப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி அங்க போய் கதை என்னென்னு கேரக்டர் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் கொடுக்கான்னு சொல்லி ஓகே. ஃபர்ஸ்ட் டே வந்து அது சார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் தெரியலன்னு சொல்லி கலக்குறாரு, தமிழே தெரியல. அப்போ அங்கே வரும்போது சார் ஃபர்ஸ்ட் டே சார் எனக்கு ஒரு டைலாக் இருக்கா சார், டைலாக் கொஞ்சம் சின்ன டைலாக் சார், நோ ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம். ஓகே, அப்போ சின்ன டைலாக் கொடுத்து அது ஓகே. செகண்ட் டே வந்து மார்னிங்கில் ஈவினிங்கில் வந்து சார் ரெடியா சார், ரெடி சார் டைலாக் இருக்கா வாங்க தரேன். அப்போ விழிச்சிட்டு போய் ஓகே ஒரு குத்து டைலாக், இத்தனை டைலாக் எப்படி இது வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி கட நான் இது கேட்டு இது ஃபிலிம் ஃபுல்லாவே இருக்கு. இல்ல இது